ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த தேதியை உன் கண்கள்ல காட்டியிருக்கேனாலே நீ புரிஞ்சுக்கலாம். நீ நினைச்சது நடப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. உனக்கான அதிர்ஷ்டமும் மிக பெரிய அளவில் உன்னை நோக்கி வரப்போகுதுன்னு புரிந்து கொண்டு நான் என்னதான் உனக்காக சொல்றேன், உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றப் போகிறேன் என்பதை முழுவதுமாக கேட்டு புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை செய்தாலும் அது உனக்கே திரும்ப வந்து சேரும்னு நான் சொல்லியிருக்கேன் தானே. இன்னும் ஏன் யோசிச்சுக்கிட்டே இருக்க? எல்லாருக்கும் நல்லதை செஞ்சு உன் வாழ்க்கையில நன்மைகளை சொத்தாக சேர்த்துக்கள். அந்த நன்மையின் மூலமாகவே உனக்கான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடந்து முடியும். உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கூட தானாகவே நடப்பதில்லை என் செல்லமே. நடக்கும் விஷயங்களை எல்லாம் உனக்கு சாதகமானதாகவும் உனக்கு ஏற்றதாகவும் நீதான் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். சில விஷயங்கள் உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். ஏற்றுக்கொண்டால் தானே மாற்றங்கள் நிகழ முடியும். வேணா வேணான்னு ஒதுங்கி நின்னாலும் பயந்து நின்னாலும் உன் வாழ்க்கை அப்படியே கஷ்டமானதாகவும் கலவரம் நிகழ்ந்ததாகவும் தான் இருக்கும். என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் மாற்றங்களை உருவாக்க முயற்சி செய். நீ நினைச்சினா, நீ மனசு வச்சினா எவ்வளவு பெரிய விஷயத்தையும் சுலபமாக உன் மனதிற்கு பிடித்தாற் போல மாற்றிக்கொள்ள முடியும் என் செல்லமே. உன்னை நீயே மாற்றிக்கொள்ள முயற்சி செஞ்சினா அதன் பிறகு உன் வாழ்க்கையும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நிகழ்த்திவிடும். உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீதான் பொறுப்புங்கிறத ஒருபோதும் மறந்து விடாதே. நேற்று இன்று நாளை என எல்லா விஷயங்களும் ஒன்னோடு ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்கு. நேத்து நடந்த விஷயங்களை நினைச்சு இன்னைக்கு வருத்தப்பட்டினா நாளைய நாள் ஒன்றுமே இல்லாததாக போய்விடும். ஆனால் நேற்று நீ செய்த செயல்களுக்கான கர்ம பலன்களைத்தான் இன்னைக்கு உன் கண்கள்ல நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போதாவது புத்தியில் தெளிவு பெற்று இனிமே நம்ம தவறு செய்யக்கூடாது, யாருக்கும் கெடுதல் செய்யவும் கூடாது, யாரையும் பழிவாங்க யோசிக்கவும் கூடாது என இன்றைய நாளை நீ சரியாக வாழ ஆரம்பிச்சிட்டினா நாளைய நாள் என்பது முற்றிலும் உனக்கான நாளாக மாறி நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் ஆகிவிடும். ஒரே சமயத்துல இரண்டு வேறு வேறு விதமான எதிரெதிரான விஷயங்களை பற்றி சிந்திக்க வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய சிந்தனையும் செயல்களும் உன்னுடைய மூளையும் மனதும் எப்போதும் ஒரு விஷயத்தை பற்றி தெளிவான சிந்தனையோடு யோசிப்பதாக இருந்தால் நீ நினைச்ச காரியம் நினைச்சபடியே நடந்துடும். உன்னுடைய சிந்தனையை பொறுத்துதான் உன்னுடைய செயல்கள் அங்கே நடக்கிறது என்பதை புரிந்துகொள். உன்னுடைய முன்காலத்தையே நீ பார்த்துக்கிட்டு இருந்தீனா இந்த நிகழ்காலம் உன்னை விட்டு போய்விடும்னு நான் சொல்கிறேன் தானே. இன்னும் ஏன் கடந்த காலத்துல நடந்ததையும் கடந்த காலத்துல ஒரு சில மனிதர்கள் பேசிய வார்த்தைகளையுமே மனசுல தூக்கி சுமக்கிற? உன்னுடைய உடலின் சக்தியும் மனதின் சக்தியும் குறைந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. நீ இந்த உலகத்துல போராடி ஜெயிச்சு காட்டணும்னா அதற்கு சக்தி தேவையல்லவா? ஏமாற்றங்களையும் எதிர்ப்புகளையும் தாங்கிக் கொள்ளும் சக்தியோடு இந்த வராகி அம்மா என்னை நோக்கி வா. நீ எப்போதும் என்னுடனேயே இருக்கும்படி, நான் எப்போதும் உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கும்படி உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் அற்புதமாய் அழகாய் செய்து முடிப்பேன் என் செல்லமே. நீ என்ன ஆசைப்படுறியோ என்ன விரும்புறியோ அது இப்போதைக்கு உனக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் உனக்கு தேவையானதையும் உனக்கு அவசியமானதையும் இப்போது நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை குறை சொல்வதற்காக பல பேரை இங்கு காத்துக்கிட்டு இருந்தாலும் பாவம் அவங்களுக்கு அவர்கள் குறையே தெரிவதில்லை. தன் குறை என்னவென்று அறியாமல் தான் செய்யும் தவறு புரியாமல் தானே இங்கு பல மனிதர்கள் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டும் தவறுகளை சுட்டி காட்டிக் கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ வணங்கக்கூடிய இந்த வராகியம்மா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கஷ்டப்பட விட்டு வேடிக்கை பார்க்கவே மாட்டேன். நீ ஆசைப்பட்டபடி உனக்கான விஷயங்களை எல்லாம் செய்து தருவதற்கு தயாராக நான் காத்திருக்கிறேன் என் செல்லமே. நீ தேவையில்லாம எதை நினைச்சு கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில எப்போ எதை செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதன்படியே உன் வாழ்வைக்கான விஷயங்களை எல்லாம் நான் செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்கேன் தானே. இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டத்தான் போகிறேன். இத்தனை நாளா நீ காத்திருந்ததும் கஷ்டப்பட்டதும் இப்போது அதற்கான பலனை தரப்போகுது. நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன் வாழ்க்கையில் பல அற்புத மாற்றங்களை நான் நிகழ்த்தி காட்டப் போகிறேன். எனக்கெல்லாம் எங்க நல்லது நடக்கும்? எனக்கு கொஞ்சம் கூட அதிர்ஷ்டமே இல்லை. நான் என்ன நினைச்சாலும் என்ன ஆசைப்பட்டாலும் அதற்கு எதிராகவே நடக்குதுன்னு தானே நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்த. இப்போது நடக்கப் போகும் விஷயங்களை பார்த்து நீயே வியந்து நிற்கப் போகிறாய் என் செல்லமே.
உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் உனக்கு புரியுதோ இல்லையோ, ஆனால் அதில் குறை ஏதும் சொல்லாமல் நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்குள்ள வந்துடுச்சுன்னா உன் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வந்துவிடும். ஆனா நீதான் உன் வாழ்க்கையை புரிஞ்சுக்காம நான் கேட்டது கிடைக்கல, நான் நினைச்சது நடக்கலன்னு தப்பாவே யோசிச்சுக்கிட்டு இருக்க. நான் உனக்காக, என் அன்பு பிள்ளையான, என் அன்பு குழந்தையான உனக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் எப்படி நீ நினைத்ததற்கு மாறாக இருக்கும்னு யோசிக்கிற? நீ நினைச்சதையும் ஆசைப்பட்டையும் அடைவதற்கான வழிகள் தான் இது. என்ன ஒண்ணு, கேட்டதை உடனே நேரடியாக கொடுக்காம கொஞ்சம் காலம் தள்ள வச்சு தாமதப்படுத்தி உனக்கானதை கொடுக்கிறேன். நீ விரும்பியபடி உன் வாழ்வில் நடந்தால் நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்றுதானே நம்புகிறாய்? இப்போது நீ வாழும் வாழ்க்கையிலேயே அனைத்து மகிழ்ச்சிகளும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். எந்த விஷயத்தில் நீ முன்னேற்றத்தை வேண்டினாயோ, எந்த விஷயத்தில் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என ஆசைப்பட்டாயோ, இடமாற்றமும் வேலை மாற்றமும் கேட்டாயோ, குழந்தை பாக்கியம் வேண்டுமென நின்றாயோ, நல்ல துணை எனக்கு வேண்டும், எனக்கு பிடிச்ச துணையே எனக்கு வரனாக அமைய வேண்டும் என ஆசைப்பட்டாயோ, அத்தனை ஆசைகளும் உனக்கு நிறைவேற்றுவதற்கான தேதியை தான் நான் குறித்து வைத்துள்ளேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல மாற்றங்களும் மாறுதல்களும் உன் வாழ்வில் நிகழ்வதற்கான நேரம் வந்துடுச்சு. நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்ட விஷயங்களையும் நான் இப்போது உனக்கு செய்து தர தயாராகிவிட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் விருப்பங்கள் நிறைவேறப் போகிற நாளாக இருக்க போகுது. நீ என்னை வணங்க ஆரம்பிச்ச பிறகு இப்போது சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்க. இருந்தாலும் கூட சில சமயங்கள்ல நிதானம் இல்லாம அவசரப்பட்டு ஏதாவது ஒரு தவறை செய்து விடுகிறாய் என் செல்லமே. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. எப்போ நீ நிதானம் இல்லாம செயல்படுற, எப்போ அவசரப்பட்டு பேசுறன்னு யோசிச்சு அதை சரியாக புரிந்து நடந்துகள். ஏதாவது ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு செய்யணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் தள்ளி போட்டு ஆற அமர உட்கார்ந்து விடு. கொஞ்ச நேரம் கழிச்சு அதை பற்றி நன்றாக யோசித்து ஆலோசித்து அந்த செயலை செய்ய தொடங்கினால் அது ஒருபோதும் தவறாக முடியாது என் செல்லமே. வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்காதுன்றதுக்காக எதையும் அவசரப்பட்டு நிதானமிழந்து படபடப்பாகவோ பதட்டப்பட்டோ பயப்பட்டோ செய்ய வேண்டாம். என்னை வணங்க ஆரம்பித்து விட்டாயல்லவா, இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன் நிலைமை உயரும். நீ நினைச்ச உயரத்தை இன்னும் எட்டவில்லையே, வாழ்க்கையில இன்னும் முன்னேற்றம் கிடைக்கலையே. நான் நினைச்ச நிலைமைக்கு, நல்ல நிலைமைக்கு வரணும், எல்லார் கண் முன்னாலும் எல்லாரும் பார்த்து வியக்கும்படி சொத்து பத்துக்களோடு சொந்த வீட்டோடு வாழணும் என்றுதானே ஆசைப்படுகிறாய்? எல்லாமே இனி நீ நினைச்சது போல நடக்கும்னு உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் தானே. அத்தனையும் நான் செஞ்சு காட்டுறேன். உன்னுடைய மனக்கவலைகளை எல்லாம் விட்டு விட்டு உன்னுடைய வேலையையும் உன்னுடைய தொழிலையும் உன்னுடைய பொறுப்புகளையும் உன்னுடைய கடமைகளையும் மட்டும் விடாமுயற்சியோடும் நேர்மையோடும் செய்து வா. உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்படியும் நீ மென்மேலும் உயரும்படியும் நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய எல்லா கடமைகளையும் நீ சரியாக செய்தாலே நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைத்துவிடும் என் செல்லமே. உன்னுடைய மனக்கவலையை அறிந்த நான் இனிமேலும் அது உன் வாழ்வில் தொடரும்படி விட்டு வைக்க மாட்டேன். எப்போதும் என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க உன்னுடைய வாழ்க்கையில நீ வெற்றி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ, எந்த உதவியை செஞ்சா உன்னுடைய மனம் மகிழுமோ, உன் மனம் குளிர்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையுமே ஒரு தாயாகவும் தெய்வமாகவும் உன்னை காக்கும் கவசமாகவும் இருந்து நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ மென்மேலும் வளர்ந்து வருவதற்கு உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் செய்து முடிப்பேன் என் செல்லமே. என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் உன் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று நீ சந்தோஷமாய் வாழப் போற.